நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெஃப்ரிஜிரேட்டர் தான் பார்க்க போறோம். ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து ஒரு தெர்மல் டிவைஸ். என்ன பண்ணுன்னா அங்கேயும் வந்து நம்ம ஒர்க் இன்புட் கொடுத்தாலும் ஒர்க் அப்சர்விங் டிவைஸ் தான். ஆனால் வந்து எதுக்காக அப்படின்னா டு ப்ரொடியூஸ் த கூலிங் எஃபெக்ட் ஆர் ரெஃப்ரிஜிரேஷன் எஃபெக்ட் சொல்லுவாங்க. கூலிங் எஃபெக்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் ரெஃப்ரிஜிரேஷன் எஃபெக்ட். ஸோ எங்கே கூலிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணால் இங்கே தான் கூலிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். கூலிங் எஃபெக்ட் வில் பி கிரியேட்டட். இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா refrigerator is a thermal device which produces the cooling effect by absorbing the work and absorbing the heat from the sink, absorbing the heat from the sink and rejecting heat to the source. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஹீட் ரிஜெக்டர் தான் அதிகமாக இருக்கும். ஃபார்முலா COP ஃபார் ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜரேட்டர் பார்த்தீங்கன்னா T2/T1-2, இது Q2 இது வந்து ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் ஆர் கூலிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. இப்போ COP ஆஃப் ரிவர்சிபிள் ரெஃப்ரிஜரேட்டர் வந்து T2/T1-T2, COP ஆஃப் irreversible ரெஃப்ரிஜரேட்டர் வந்து Q2/Q1-Q2. தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட் பை ஒர்க் டன். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த 3 இதுவும் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம், எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வரும். அது இல்லாமல் நமக்கு ரிலேஷன் வரும். என்ன ரிலேஷன்னா COP ஆஃப் ஹீட் பம்ப் ஈக்குவல் டு COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் ப்ளஸ் 1. அது மட்டும் இல்லாமல் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் இன்ஜின் இன்ட்டு COP ஆஃப் ஹீட் பம்ப் இஸ் ஆல்வேஸ் 1. இது தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.